ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பத்தாம் அத்தியாயம். இன்னைக்கு என்ன தலைப்பு மாதாஜி? நான் போன வாரம் வரல. ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட் மாதாஜி நம்ம பார்க்க போறது. ஆன்மீகத்தில் பற்றுதலும் ஜட பற்று அறுத்தலும். அதுதான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சரி, இது யூடியூப்ல போட்டு இது காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் யூடியூப் லிங்க். ஓகே. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கங்கள். நம்ம டீச்சிங்ஸ் ஆஃப் கபில தேவ் பார்த்துட்டு வரோம். 10வது அத்தியாயம் நம்ம பார்க்க போறோம். எல்லாருமே கொஞ்சம் மியூட் பண்ணிட்டா ஹரே கிருஷ்ணா, சோ தட் கிளாரிட்டி இருக்கும், அதுக்காக தான். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, உங்க புஸ்தகம் தான் நீங்க வச்சிருக்கிறது மட்டும்தான் இல்ல மாதாஜி? ஆமா மாதாஜி. இவங்க புஷ்ப மாதாஜி, ஜானகிராமன் பிரபுஜி அப்புறம் இருக்காங்க. இருந்தாலும் இதுதான் வந்துட்டு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டீச்சிங்ஸ் ஆஃப் கபில தேவ். அதுல நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் தேவகதி அம்மாவோட லேமெண்டேஷன் பார்த்தோம், அவங்களோட வருத்தம் என்ன அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கபிலர் அவதாரம் எடுக்கிறாங்கன்றத பார்த்தோம். எதற்காக அவங்க அவதாரம் எடுக்கிறாங்கன்னா, நமக்கு நம்ம மறந்து இருக்கோம் இல்லைங்களா, நம்மளோட அந்த சொரூபத்தை மறந்து இந்த ஜட உலக வாழ்க்கையில அந்த அறியாமையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதை நம்மளுக்கு அதுல இருந்து நம்மளை விடுவிக்கிறதுக்காக வந்து என்ன பண்றாங்கன்னா, கபிலர் வந்து உபதேசம் கொடுத்து சாங்கிய பிலாசபி கொடுத்து நம்மளுக்கு ஞானத்தை கொடுக்கறதுக்காக அவதாரம் எடுக்கிறாங்கன்றத பார்த்தோம். பகவான் தான் டிரான்செண்டல் மாஸ்டர், சுப்ரீம் யோகின்றது பார்த்தோம். ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் லார்ட்ஸ் ஆக்டிவிட்டி, பகவானோட ஒவ்வொரு லீலைகள் அதை நம்ம எப்படி நம்ம அதை எடுத்துக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அதை நம்மளால மட்டும் உணர முடியாது, அதுக்கு நமக்கு குரு அவசியம் தேவை, அதுவும் பரம்பரையில வர குரு அவசியம் தேவை அப்படின்றத பார்த்தோம். அதுக்கப்புறம் கபிலர் அவங்க அம்மா தேவகதி அம்மாவை கேர் எடுத்துக்கிறாங்க அப்படின்றத பார்த்தோம். ஏன்னா கருத்தமுனி அவங்கள வந்துட்டு சன்னியாசம் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கபிலர் கிட்ட அவங்க இருக்காங்கன்றத பார்த்தோம். அப்ப தேவகதி அம்மா அவங்களோட விரக்திய சொல்றாங்க. அதாவது அவங்க அந்த விரக்தி நிலையில இருக்காங்க. அப்ப அவங்க வந்து என்ன நல்லா வாழ்ந்தாச்சு, எல்லாத்தையும் பார்த்தாச்சு, இப்ப அவங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தனிமை ஏற்பட்டிருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னா, அந்த டிரான்செண்டல் நாலேஜ், எதற்கு இவ்வளவு எல்லாம் அனுபவிச்சு கடைசியில இப்ப ஒரு விரக்தி நிலையில இருக்கனே அப்படின் போது அவங்களுக்கு வந்து டிரான்செண்டல் நாலேஜ் பத்தி தெரிஞ்சுக்கணும், ஆன்மீகத்துல முன்னேற்றத்துக்காக அப்படின்றத பார்த்தோம். அப்ப கபிலர் வந்து அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டு செல்ஃப் ரியலைசேஷன் பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கண்டிப்பா வந்து ஒரு ஆத்மா வந்து செல்ஃப் ரியலைசேஷனுக்கு வரணும், ஒரு மனிதன், ஒரு லிவிங் என்டிட்டின்னு. அதுல பக்தி யோகம் தான் சிறந்தது, அத்தியாத்மிகா யோகா அப்படின்னு நம்ம பார்த்தோம். பக்தி யோகத்தை பத்தி குறிப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பக்தி யோகத்துல முதல் படியை நம்ம என்ன செய்யணும், மனதையும் புலன்களையும் கான்சியஸ்னஸும் நம்ம வந்து பியூரிஃபை பண்ணணும். செல்ஃப் ரியலைசேஷனுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டியது நம்மளோட மனதை, சஞ்சலமான மனம் இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம வந்துட்டு அமைதியாக்கணும், தூய்மைப்படுத்தணும் அப்படின்னு நல்ல நல்ல விஷயங்களை நம்மள கொண்டு வரணும். அந்த மாதிரி மனம் தூய்மை ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட் ஏற்படும் அப்படின்றத பாக்குறோம். இப்ப நம்மளும் தேவகத்தி அம்மா கூட இருந்து நம்மளும் கேட்கிறோம். சோ இந்த ஒரு புரிதல், பக்தி யோகம் கபிலர் உபதேசம் கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கும் நம்மளோட மனம், புலன்கள் அதெல்லாம் வந்துட்டு எப்படி பியூரிஃபிகேஷன் ஆகுறது அப்படின்ற அந்த ஒரு நிலைமையில நம்மளும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, அப்போ நமக்கு என்ன மாற்றம், நம்ம கிட்ட என்ன ஒரு அடையாளமா இருக்குன்னா, நம்மளுக்கு ஆன்மீகத்துல ஒரு அட்டாச்மெண்ட் ஏற்பட்டிருக்கும், மெட்டீரியல் விஷயங்கள ஒரு டிட்டாச்மெண்ட் நமக்கு ஏற்பட்டு இருக்கும். அதுதான் வந்து நம்மளோட வந்து ப்ராக்ரஸ் நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு நிலைப்பாடு. அந்த வகையில் நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட் அண்ட் மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட் அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அந்த வகையில நம்ம இன்னைக்கான அத்தியாயத்துல பாகவதத்துல அதுதான் மாதாஜி படிச்சுட்டு இருக்கோம். சரி சரி. ஹரே கிருஷ்ணா. மார்னிங் கிளாஸ்லீங்களா? நல்லா இருக்கு. ஹரே கிருஷ்ணா. வரைக்கும் வரல. ஓகே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அந்த வகையில மெட்டீரியல் ஸ்பிரிச்சுவல் அட்வான்ஸ்மெண்ட் மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட் பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். சரிங்களா? அப்ப நம்மளுக்கு நாலேஜ், பக்தி பண்றதுனால நமக்கு செல்ஃப் ரியலைசேஷன் ஏற்படும் போது என்ன ஆகும், பக்தி பண்ணணும். அப்போ என்ன ஆகும், நமக்கு நாலேஜும் ஞானமும் வைராக்கியமும்,
நம்மளுக்கு நல்லபடியா ஒரு புரிதல், நான் உடல் ஆத்மா அந்த மாதிரி நம்ம இந்த ஜட உலகத்துல இருக்கிறது ஒரு அறியாமை, அந்த ஒரு இல்யூஷனரி எஃபெக்ட்ல தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சு நம்மளுக்கு நல்லபடியா அந்த ஆத்ம நிலைப்பாட்டுக்கு நம்மளுக்கு நாலேஜ் கெயின் ஆகும். நமக்கு அதனால என்ன ஏற்படும், எது பொய்யோ அதுல நம்ம விலகிடுவோம், பற்றற்று இருப்போம் அப்படின்றதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். அதுக்கப்புறம் போன வாரமும் நம்ம வந்துட்டு 19வது அத்தியாயத்தோட ஸ்லோகத்தை 19வது ஸ்லோகத்தை நம்ம பார்த்தோம். பெர்ஃபெக்ஷன் இன் செல்ஃப் ரியலைசேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா, அட்டைன்டு பை கைண்ட் ஆஃப், அதாவது எதுலயுமே நம்மளால வந்துட்டு எந்த ஒரு யோக முறையிலையும் நம்மளால ரியலைசேஷன், செல்ஃப் ரியலைசேஷன்னா நம்மளால அடைய முடியாது, பக்தியால மட்டும்தான் அதை அடைய முடியும் அப்படின்றத நம்ம இந்த ஸ்லோகத்துல பிரதானமா நம்ம பார்த்தோம். சரிங்களா? பகவானுக்கு பக்தி செய்யறதால மட்டுமே நம்மளால ஆத்ம நிலைப்பாட்டை உணர முடியும், அடைய முடியும். வேறு எந்த யோக முறைப்படியும் நம்மளால அவ்வளோ ஒரு பெர்ஃபெக்ஷன் நம்மளால அடைய முடியாது அப்படின்றத பார்த்தோம். அப்ப நம்ம பிரம்ம சித்தி அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? பிரம்ம சித்தி த்ரூ டிவோஷனல் சர்வீஸ் இஸ் ரியலைசேஷன் ஆஃப் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ஹெட். இதை பத்தி எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? பிரம்ம சித்தி அதை பத்தி தான் நம்ம நிறைய பார்த்தோம். அப்போ ஒரு மனிதன் என்ன பண்ணணும் அப்படின்னா, நிறைய இந்த மாதிரி விஷயங்களை நம்மள ஈடுபடுத்திக்கணும். ஆத்ம நிலைப்பாட்டை நம்ம ஆத்மஸ்வரூபத்தை உணர்றதுக்கான விஷயங்களை நம்மள ஈடுபடுத்திக்கணும் மற்ற விஷயங்களை விட அப்படின்னு நம்ம நல்லபடியா பார்த்தோம் இல்லைங்களா? இதெல்லாம் அப்போ ரியலைசிங் ஒன் செல்ஃப் ஐடென்டிட்டி ஆஸ் ஸ்பிரிட் சோல் இஸ் இன்சஃபிஷியன்ட். அப்போ இதுல இன்னொரு விஷயமா நம்ம என்ன பாக்குறோம்னா, வெறும் அந்த மாதிரி ஒரு நம்ம வந்து அழியாத ஆத்மா அப்படின்றத மட்டும் உணர்ந்தால் போதுமா அப்படின்னா இல்ல. அதற்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும், நம்ம பகவான்கிட்ட சரணாகதி அடையணும், பக்தி சேவையில நம்மள ஈடுபடுத்திக்கணும். அது வரைக்கும் வர்றது பாதி. நம்ம வந்து அழியாத ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிறது வரைக்கும் பாதி வேதான் நம்ம வந்திருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம பக்தி பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? அப்ப கிருஷ்ணா வந்துட்டு பகவான் வந்துட்டு ஒரு இப்ப கோலோகத்துல இருந்தாங்கன்னா அங்க மட்டும்தான் இருக்காங்களான்னா இல்ல, அவங்க அங்கேயே நித்தியமா இருப்பாங்க. ஆனா எல்லாத்துலயும் அவங்க ஊடுருவி இருப்பாங்க அவதாரங்கள் எடுக்கும் போதும் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? அப்போ பரபிரம்மா இஸ் கிருஷ்ணா, பிரம்ம சித்தி மீன்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ரிலேஷன்ஷிப் வித் கிருஷ்ணா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வந்து அழியாத ஆத்மான்னு தெரிஞ்சுக்கிட்டோம், பகவான் தான் பரபிரம்மன் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம பிரம்மன், பரபிரம்மன் கிருஷ்ணா பகவான், நமக்கும் பகவானுக்கும் உறவு இருக்கு இல்லையா? அந்த உறவை நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் பிரம்ம சித்தி. நம்மளோட சொரூப நிலையை நம்ம அடையிறோம் அப்படின்றது. அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் பிரம்ம சித்தியே அப்படி நம்ம இங்க தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்ம ஆத்மா பகவான் பிரம்மன், பகவான் வந்து பரபிரம்மன், பகவானுக்கு நமக்குமான உறவு நம்ம புரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? அந்த நிலைப்பாடுதான் பிரம்ம சித்தி அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் இதெல்லாம நம்ம இது வரைக்கும் நம்ம நேற்றுக்கு போன வாரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா? எஸ், ஆல் திஸ் இஸ் கோயிங் இன். ஓகே, இது இந்த பேராகிராஃப்ல நம்ம இந்த வாரம் பார்க்கணும். The world is full of darkness and ignorance. இதுல இருந்து நம்ம இந்த வாரம் பார்க்கணும். அப்ப நம்ம இந்த ஒரு பேராகிராஃபையும் நம்ம வாசிச்சிடலாம். அப்ப கண்டினியூஷன் வரும். அண்டர்ஸ்டாண்டிங் தட் ரிலேஷன்ஷிப் இஸ் பிரம்ம சித்தி. பிரம்ம சித்தின்றது பகவான் பரபிரம்மன், நம்ம ஆத்மா பிரம்மன், நம்மளுக்கும் பகவானுக்கும் உள்ள உறவை நம்ம தெரிஞ்சுக்கிறதா பிரம்ம சித்தின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட கண்டினியூஷனா நம்ம பாக்குறோம். We are qualitatively one with Brahman, but Parabrahman, but Parabrahman is very great, whereas we are very small. பகவான் இன்ஃபினைட், நம்ம இன்ஃபினைட் ஸ்மெல் அப்படின்னு பாக்குறோம் இல்லைங்களா? குவாலிட்டி வைஸ் நம்ம எல்லாரும் ஒண்ணு, ஆனா குவான்டிட்டி வைஸ் பகவான் நம்மளும் ஒண்ணு கிடையாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பகவானோட சக்தி அபாரமானது, நம்மளுக்கு சக்திகள் அவ்வளவு கிடையாது அப்படின்றத நம்ம நிறைய இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா பகவான் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க, எல்லாத்தையும் மெயின்டைன் பண்றாங்க, சுப்ரீம் என்ஜாயர். ஆனா ஆத்மா அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கோமானா இல்ல இல்லைங்களா? நம்மளோட சக்திகள் எல்லாமே கட்டுக்குள்ள இருக்கு. அப்ப நம்மளும் பகவானும் ஒண்ணு கிடையாது. ஆனா பகவான் நம்மளும் ஒரு நிலையில எப்படி இருக்கோம்னா அந்த சச்சிதானந்த சொரூபத்துல இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்ப குவாலிட்டேட்டிவ்லி ஒன் வித் பரபிரம்மன், ஆனா நம்ம அவங்களோட சக்தியில மிகவும் குறைந்தவங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பரபிரம்மன் இஸ் ஒன் கைவல்ய, அதாவது பகவான் மட்டும்தான். அவங்களுக்கு அல்டர்னேட்டிவோ இல்ல அவங்கள மாதிரி வேற ஒருத்தவங்க இருக்காங்களோ, அவங்களுக்கு ஈக்குவலோ இல்ல கிரேட்டரோ வேற யாருமே கிடையாது. அதுல நம்ம இந்த இடத்துல நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். ஹியூமன் லைஃப் இஸ் மென்ட் ஃபார் இன்கொயரிங் அபவுட் பரபிரம்மன். அப்ப நம்மளோட இந்த மனித பிறவின்றது எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, வெறும் வந்துட்டு உண்ண உறங்க, அதுக்கப்புறம் வந்து ரீப்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் பாதுகாப்பு, இதுக்காக மட்டுமானா கிடையாது. பசு பட்சி மாதிரி வாழ்க்கைன்னா கிடையவே கிடையாது, அதுக்காக கிடையாது. ஹியூமன் லைஃப் இஸ் மென்ட் ஃபார் இன்கொயரிங் அபவுட் பரபிரம்மன்.
பகவானை பத்தி நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட பகவானுக்கு நமக்கும் என்ன உறவு அப்படின்றத நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கணும். அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் இந்த ஹியூமன் லைஃப். யார் ஒருத்தவங்க மனித பிறவில இந்த ஒரு விஷயத்துல நல்லபடியா பெர்ஃபெக்ஷன் அடையிறாங்களோ அவங்கதான் வந்துட்டு சிறந்த ஒரு நிலைக்கு வருவாங்க. மற்றபடி இந்த நிலைப்பாட்டுக்கு வரல, இந்த உணர்வு வரல அப்படின்னா நம்ம எப்படி இருக்கிறோம், நம்ம கேட்ஸ் அண்ட் டாக்ஸ் மாதிரி இருக்கும். அதாவது பசு பட்சி மாதிரி நம்மளோட வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அதுல இருந்து கண்டினியூஷனா பார்க்கலாம். வாசிக்கவா மாதாஜி? அவசியம் மாதாஜி. மாதாஜி பிரேமா மாதாஜி ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. வாசிக்கட்டும். பிரேமா மாதாஜி வாசிக்கிறீங்களா? உங்ககிட்ட புக் இருக்குங்களா மாதாஜி? புக் இல்ல மாதாஜி. இதுலயே வாசிக்கணும்ன்றீங்களா? வாசிச்சுக்கிறீங்களா? வாசிச்சு கொடுங்க. This world is full of darkness and ignorance, but Krishna consciousness is transcendental to this material world. In Krishna consciousness, there is no darkness but simply light. If we try to find things at night, it becomes very difficult. However, in the daytime, there is no difficulty. The Shastras enjoin that we leave this darkness and come to light. This light is given by Guru and Ajnana Om Ajnana Timrandasya Jnananjana Shalakaya Chakshur Unmilitam Yena Tasmai Sri Guruve Namaha. I was born in the darkest ignorance, and my spiritual master opened my eyes with the torch of knowledge. I offer my respectful obeisance unto him. It is the Guru's business to give light by knowledge. The Guru has completely assimilated the Vedic essence of life. Shruti knowledge is received by hearing. It is not experimental. We cannot understand that which is beyond our sense perception by experiment. We cannot understand who our father is by experimental knowledge. One cannot say, let me find out who my father is by experiment. Our father was existing before we were exciting, and it is not possible to understand by experimental knowledge that this or that man is my father. The real authority is the mother. Therefore, Vedic knowledge has been likened to the mother and the Puranas to the sisters. We should understand from Vedas what ultimate knowledge really is. The ultimate knowledge objective is Krishna, and simply by understanding Krishna, we can understanding everything. We do not have to understand things separately. Krishna is within our here is not far away. Rather, he is everywhere. If Krishna sees that, தெரியுதுங்களா மாதாஜி? we are attached to him. He becomes our friend. He is a friend to everyone, but he is especially a friend to his devotees. As Krishna himself says in Bhagavad Gita 10.11, Esam Yavanu Kampradam Aham Ajnana Jamta Dama Nasa Yama Atma Bhava Sto Jnana Deepena Basvata. Out of compassion for them, I dwelling in their hearts, destroy with the shining lamp of knowledge the darkness born of ignorance. Jnana is there. It is simply covered with the curtain of ignorance. Light is there and darkness is there. But when we are darkness, we cannot see things as they are. Krishna says that as one devotees himself rendering service, he himself dispels and darkness of ignorance.
If we actually want to become perfect in his life, we only need to engage in devotional service to the Supreme Personality of Godhead. Bhagavan, Godhead Bhagavan. It is not that Bhagavan is difficult to find. Bhagavan is within the heart. Ishvara Sarva Bhutanam. They say, there's Nanam Dishtati, Bhagavad Gita 18.61. This is the real Bhagavan within the hearts of all. The Bhagavan is always active. He instructed Brahma, the Lord of the universe, and Brahma, having received Krishna's instructions, created the entire universe. Krishna will also give instructions to us if we simply take to devotional service. Hare Krishna Mataji. Hare Krishna. Tatu இல்ல மத்தாஜி, அது எழுத்துக்களும் கொஞ்சம் சின்னதா இருக்கு. தள்ளி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஹரே கிருஷ்ணா, சூப்பர் வாசிச்சு கொடுத்தீங்க மத்தாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, இப்ப நம்ம இங்க என்ன பாக்குறோம்னா, நம்ம வந்துட்டு இப்ப தெரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, ஹியூமன் லைஃப் வந்துட்டு பரபிரம்மனை பத்தி நம்ம நல்லபடியா தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நமக்குமான உறவை தெரிஞ்சுக்கணும். அப்படி இதுல நம்மளை ஈடுபடுத்திக்கல அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை ஒரு பசு பட்சி வாழ்க்கை தான் அப்படின்றத நம்ம இங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்ப இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஜட உலகம் எல்லாமே அறியாமையில தான் இருக்கு. இருள் அறியாமை, இதுதான் இதோட அடையாளம் இல்லைங்களா. அந்த வகையில கிருஷ்ணா கான்சியஸ்னஸ், பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணி நம்ம வாழ்றோம் இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு இருக்கிறதுலே சிறந்த ஒரு விஷயம். பட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இஸ் டிரான்செண்டென்டல், தெய்வீகமானது டு திஸ் மெட்டீரியல் வேர்ல்டு. நம்ம இந்த மெட்டீரியல் வேர்ல்டுலயே நம்ம என்ன பண்ணலாம், நல்லபடியா நம்ம பகவானுக்கு நம்ம பக்தி பண்ணலாம். வைகுண்டத்துலதான் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. மெட்டீரியல் உலகத்திலயும், இந்த ஜட உலகத்துல நம்ம நல்லபடியா பக்தி பண்ணலாம். விருத்தாசுரன் அவங்க நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து சித்திரகேதுவா இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நாரதர் மூலியமா நல்லபடியா அட்வைஸ் கிடைச்சது, இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கிடைச்சது. அதே வாழ்க்கையிலேயே அவங்க நல்லபடியா பக்தி பண்ணாங்க. சங்கர்ஷ்ணரை அவங்க நேர்லயும் தரிசனம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தேவரா அவங்களுக்கு வந்துட்டு பிறவி கிடைச்சது இல்லைங்களா, அதுலயும் அவங்க பக்தி பண்ணாங்க. அதுக்கப்புறம் அதுல ஒரு சாபம் கிடைச்சது, அவங்க மறுபடியும் அசுரனா பிறந்தாங்க. அப்பயும் அவங்க பக்தி பண்ணாங்க இல்லைங்களா. பக்தின்றது மட்டும் எந்த இதுலயுமே மாறல. மனிதா இருந்தப்பயும் பக்தி பண்ணாங்க சித்திரகேதுவா, அதுக்கப்புறம் தேவரா இருந்தப்பயும் பக்தி பண்ணாங்க, அசுரனா இருந்தப்பயும் பக்தி பண்ணாங்க. அப்போ பக்தி ஒரு டிவோட்டிக்கு இருக்கிற இடம் வந்துட்டு இது இல்ல, எந்த இடத்துல இருந்தாலும், எந்த லோகத்துல இருந்தாலும், அது தேவலோகமோ இல்ல நரகமோ இல்ல இந்த பூலோகமோ, எங்க இருந்தாலும் வைகுண்டம் கோலோகமோ, நம்ம எங்க இருந்தாலும் என்ன பண்ணணும், பக்தின்றதுல மட்டும் நம்ம ரொம்ப ஸ்திரமா இருக்கணும் அப்படின்றத நம்ம பாக்கியம் தெரிஞ்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா பிரகலாத் மகாராஜர், அதுக்கப்புறம் வந்துட்டு இவங்க விபீஷன், இவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, அசுரர்களோட அசோசியேஷன்ல இருந்தாலுமே என்ன பண்றாங்க, அவங்க நல்லபடியா பக்தி பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. அந்த வகையில பகவானுக்கு பக்தி பண்றது அதுதான் வந்துட்டு ரொம்ப தெய்வீகமானது இந்த ஜட உலகத்திலயும் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும், நமக்கு அந்த அறியாமை அப்படின்றது நம்மளை விட்டு விலகும் சரிங்களா. இந்த ஜட உலகத்துல உள்ள அந்த அறியாமைன்றது நம்மளை விட்டு விலகும். அப்ப இந்த ஜட உலகத்தோட நித்திய அடையாளமே இருட்டுதான் இல்லைங்களா. வெளிச்சம்ன்றதே சூரியன் சந்திரன் நெருப்பு இல்லைன்னா நட்சத்திரம் மூலியமா தான் நமக்கு வெளிச்சம்ன்றது. இல்லைன்னா இந்த ஜட உலகம் எப்படி இருக்கும், இருட்டாதான் இருக்கும் இல்லைங்களா. அப்ப இருட்டுல நம்மளால ஹரே கிருஷ்ணா பிரபுஜி, ஹரே கிருஷ்ணா பிரணாம்ஸ். ஓகே, அப்ப இந்த ஜட உலகத்தோட இயல்புன்றது இருட்டு இல்லைங்களா. ஆனா இப்ப இருட்டா இருக்கிறதுனால நம்மளுக்கு எதுவும் தெரியலன்றதுனால எதுவுமே இல்லைன்னு அர்த்தமா இல்ல இல்லைங்களா. இருட்டா இருந்தாலும் இருக்கிறதெல்லாம் இருக்கதான் செய்யுது. ஆனா நம்மளால என்ன பண்ண முடியாது, நம்மள பாத்துக்க முடியாது. அதே மாதிரிதான் இப்ப நம்மளால ஆத்மா உணர முடியல, அதனால ஆத்மான்றதே இல்லைன்னு நம்ம சொல்லலாமான்னா இல்ல, ஆத்மான்றது இருக்கு. ஆனா அந்த அறியாமையால மூடப்பட்டு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா. வெளிச்சத்தின் மூலியமா நம்ம எப்படி இருட்டு போகணும்னா வெளிச்சம் வேணும். அப்ப நமக்கு நம்மளே தெரியும், நம்மளை சுத்தி உள்ளதெல்லாம் தெரியும். அதே மாதிரி நம்ம அறியாமைன்ற அந்த இருள்ல இருக்கும், அந்த அறியாமை விலகிறதுக்கு நமக்கு என்ன தேவை, நாலேஜ் தேவை. அப்படி நம்ம நாலேஜ் கெயின் பண்ணும்போது நமக்குள்ள உள்ள அந்த ஆத்மாவை நம்ம நல்லபடியா உணர முடியும் இல்லைங்களா. அதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அதுக்கு நமக்கு என்ன தேவை, நாலேஜ்னு என்னது, பகவான் நமக்கு கொடுத்தது சாஸ்திரம் இல்லைங்களா. அந்த சாஸ்திரம் அப்படின்ற அந்த உதவியோட நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட அறியாமையை நீக்கிக்கணும். அப்ப அதற்கு நம்மளுக்கு யாரு தேவை, குரு தேவை இல்லைங்களா.
சாஸ்திரத்தை நம்மளே புரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னா இல்ல. ஏன்னா அது வந்து இந்த புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்ட விஷயத்த நமக்கு கொடுக்குது. அப்ப அந்த நாலேஜ் வந்துட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நமக்கு அது நல்லா உணர்ந்த குரு கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதற்கான ஸ்லோகமா தான் நம்ம பாக்குறோம். நான் இந்த மாதிரி டார்கஸ்ட் இக்னோரன்ஸ்ல நான் வந்து பிறந்திருக்கேன். அப்ப ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்கிட்ட நம்ம கேட்டுக்கிறோம், என்னுடைய அறிவை வந்து நீங்க தான் எனக்கான ஞானத்தை நீங்க தான் கொடுக்கணும் அப்படின்றத வந்து நம்ம வந்து கேட்டுக்கிறோம் இல்லைங்களா. இதை நம்ம தினமுமே நம்ம ப்ரேயர்ஸ் பண்றோம். இட் இஸ் த குருஸ் பிசினஸ் டு கிவ் லைட் பை நாலேஜ். அப்ப நமக்கு அந்த அறியாமை போக்கி நமக்கு வந்துட்டு பகவான் குரு என்ன பண்றாங்க, நம்மளுக்கு நாலேஜ் கொடுக்குறாங்க. குரு ஹேஸ் கம்ப்ளீட்லி அசிமுலேட்டட் தி வேதிக் எசன்ஸ் ஆஃப் லைஃப். அப்ப குரு எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, வேதங்கள்ல நல்லபடியா கற்று உணர்ந்து அதோட தன்னோட வாழ்க்கையை அவங்க பிரதிபலிக்கிறவங்களா இருப்பாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி உள்ள குரு கிட்ட இருந்தா நம்மளால நாலேஜ் நல்லபடியா கெயின் பண்ணிக்க முடியும். ஸ்ருதி நாலேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா கேட்கும் முறையில தான் நம்மளோட இந்த இது ஆன்மீகத்துல நமக்கு வந்துட்டு ப்ராக்ரஸ் உண்டு இல்லைங்களா. எல்லாமே கேட்டல் முறையில் தான் ஸ்ருதி நாலேஜ் நம்ம வந்து சொல்றோம். we cannot understand that which is beyond our sense perception by experiment. இப்ப இந்த பகவான், பக்தி, ஆத்மா இதெல்லாம் வந்துட்டு நம்ம புலன்களால உணர முடியாத விஷயம் அப்படின்னும் போது அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நான் வந்துட்டு அது வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிறேன், தெரிஞ்சுக்கிறேன். இந்த 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 உலகத்துல உள்ளதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க இல்லைங்களா சயின்டிஸ்ட்லாம். அவங்களும் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பண்ணி எல்லாத்தையும் கண்டுபிடிப்பாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன ஆகுது, அவங்களுக்கு தெரிய வருது. ஆனா இருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க, அவ்வளவுதான். இப்ப இது இந்த புலன்களுக்கு அப்பாற்பட்டதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிலாம் நம்ம பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ண முடியும், அது யாரு உணர்ந்திருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்ப அது ஸ்ருதி நாலேஜ் மூலியமா நமக்கு கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸ்ருதினா கேட்கும் முறையில சரிங்களா. பகவான்கிட்ட இருந்து பிரம்மாக்கு, பிரம்மா கிட்ட இருந்து அப்படியே அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு உணர்தல் மூலியமா நம்ம இதை வந்து கொண்டு வரோம். கேட்கறதுன்றது கேட்டு உள்வாங்கி அது உணர்ந்து அதுக்கப்புறம் அதை அடுத்தவங்களுக்கு சொல்றது அப்படின்றது சரிங்களா. அப்போ we cannot understand who our father is by experimental knowledge அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. அப்ப வந்துட்டு தன்னோட தந்தை யாரு அப்படின்றது ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அம்மா கிட்ட சொல்லுவாங்க இல்லைங்களா. அதே மாதிரி நமக்கு அன்னையா யார் இருக்காங்க, நம்மளோட பகவானை நமக்கு காட்டி கொடுக்குற அன்னையா யார் இருக்காங்க அப்படின்னா வேதம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புராணாஸ்ல சிஸ்டர்ஸ் அப்படின்னு வந்து தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா வேதத்தின் சாராம்சமா தான் புராணாஸ் நமக்கு இல்லைங்களா. we should understand from Vedas that ultimate knowledge really is. அப்ப நமக்கு உண்மையான அந்த ஞானம் வந்து வேதத்தின் முறைப்படி வரும். ஆத்மாவுக்கு தேவையான ஞானம் அது வேதத்தின் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், யாரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், பகவானை பத்தி தெரிஞ்சுக்கணும். நோபல் ஆப்ஜெக்ட் இஸ் கிருஷ்ணா. நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் இந்த உலகத்துல, ஆத்மா தெரிஞ்சுக்கணும்னா அது பகவான் தான், சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட், பரபிரம்மம். அவங்களுக்கு நமக்குள்ள ரிலேஷன்ஷிப், இதைதான் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டியது. மத்த எது தெரிஞ்சுக்கிறோமோ தெரிஞ்சுக்கலையோ, ஆனா இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராசஸ்ல நம்மளே இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம முழுமை அடைஞ்சவங்களா நம்ம இருப்போம் நாலேஜ்ல எல்லாத்துலயுமே. அப்ப சிம்பிளி பை அண்டர்ஸ்டாண்டிங் கிருஷ்ணா we can understand everything. பகவானை புரிஞ்சுக்கிட்டாலே எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டதா அர்த்தம். we do not have to understand things separately. கிருஷ்ணா is within our heart. நம்மளுடைய இதயத்துல இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரொம்ப நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காங்க அப்படின்லாம் கிடையாது. எங்கேயுமே இருக்காங்க, நித்தியமா இருக்காங்க, எப்பயும் நம்ம கூடவே தான் இருக்காங்க. ஆனா நம்ம என்ன பண்ணணும், உணரணும் அதை இல்லைங்களா. பகவான் நம்ம கூட தான் இருக்காங்க அப்படின்ற நம்ம அந்த உணர்தல் அதுதான் நம்ம கொண்டு வரணும். இஃப் கிருஷ்ணா says that we are attached to him, he becomes our friend. இப்ப நம்ம அந்த மாதிரி உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா பகவான் நம்மளுக்கு எப்படி தெரிவாங்க, நம்மளோட ஃப்ரெண்டா தெரிவாங்க. he is friend to everyone. எல்லாருக்குமே அவங்க நண்பன் தான், வெல் விஷிங் ஃப்ரெண்டு தான். 5வது அத்தியாயத்துல நம்ம பாக்குறோம் இல்லைங்களா. எல்லாருக்கும் உற்ற நண்பன் அவங்க. ஆனா பர்டிகுலரா டிவோட்டிஸ்க்கு எப்படி, ரொம்ப பிடிச்ச நண்பன் இல்லைங்களா. ஏன்னா பகவானுக்கும் அவங்க வந்து நண்பன் இருப்பாங்க. 2 பேருக்குமே ஒரு நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும் பாக்குறோம். அவுட் ஆஃப் கம்பேஷன் ஃபார் தெம் ஐ டுவெல்ஸ் இன் தேர் ஹார்ட்ஸ். அப்ப இந்த ஸ்லோகம் சத்து ஸ்லோக்கில 3வது ஸ்லோகமா நம்ம இதை பாக்குறோம் இல்லைங்களா. அதுல என்ன சொல்றாங்க, பகவான் இதற்கு முன்னாடி 10.10 என்ன பார்ப்போம் அப்படின்னு பார்த்தோம்னா நாலேஜ் நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம் இல்லைங்களா. இது வந்து சத்து ஸ்லோக்கில 4வது ஸ்லோகமா நம்ம பாக்குறோம். அப்ப அவங்க என்ன பண்றாங்க, ஐ டுவெல்ஸ் 10வது ஸ்லோகத்துல அவங்கள அடையும் மார்க்கத்தை நமக்கு காமிப்பாங்க அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. அதே வந்து 10.11ல அவுட் ஆஃப் கம்பேஷன் ஃபார் தெம் ஐ டுவெல்லிங் இன் தேர் ஹார்ட்ஸ் destroy the shining lamp of knowledge, the darkness born of ignorance அப்படின்றத இங்கே நமக்கு குறிப்பிட்டு கொடுக்குறாங்கன்றத பாக்குறோம். அப்ப இதயத்துல எப்பயுமே பக்தர்களோட இதயத்துல பகவான் எப்பயுமே இருக்காங்க. என்ன பண்றாங்க, அவங்க நாலேஜ் கொடுக்குறாங்க. இந்த இக்னோரன்ஸ் நம்மளை விட்டு போற நாலேஜ அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்படின்னா என்னது,
நம்ம கிட்ட உள்ள இந்த அறியாமைய விளக்குறாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நம்மள சொரூப சித்திக்கு பகவான் கொண்டு வராங்க அப்படின்ற நம்ம பார்க்கிறோம். ஞானா இஸ் தட் இட் இஸ் சிம்பிளி கவர்ட் வித் த கர்டன் ஆஃப் இக்னரன்ஸ். அப்ப ஆல்ரெடி இருக்கு, இல்லாம இல்ல, நம்ம கிட்ட ஆல்ரெடி அந்த ஞானம் இருக்கு. நம்ம சோல் ஆத்மா எப்பயும் பகவானுக்கு தொண்டு செய்யற நிலையில இருக்கு, உன்னதமான பகவான் அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. ஆனா என்ன ஆயிடுச்சு, ஒரு கவரிங். எப்படி அர்ஜுனருக்கு ஒரு மாயத்திரை பகவான் கொடுத்தாங்க இல்லைங்களா, அவங்க ஆல்ரெடி பியூர் டிவோட்டி தான், ஆனா ஒரு மாயத்திரை கொடுத்தாங்க இல்லைங்களா. அது மாதிரி நமக்கு அந்த என்னதுன்னா ஒரு அறியாமை என்ன ஆயிருக்கு, நம்மளோட இந்த ஞானத்தை கவர் பண்ணிருக்கு அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். Light is there and darkness is there, but when we are in darkness we cannot see things as they are. இருட்டுல நம்மளால இருக்கிற பொருளை நம்மளால பார்க்க முடியாது இல்லைங்களா. வெளிச்சம் வந்ததும் இருக்கிற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரிய வருது. கிருஷ்ணா says that as one devotes himself to rendering service, he himself dispels the darkness of ignorance. அப்ப நம்ம கிட்ட உள்ள அந்த இருட்டை நம்ம எப்படி போக்க முடியும், நம்ம பக்தி சேவை பண்ணும்போது அந்த இருட்டு நம்மளை விட்டு தானா விலகுது. அதுதான் டார்ச் லைட், சரிங்களா. அது செய்யும்போது நம்மளுக்கு பக்தி சேவையில் ஈடுபடும் போது நம்மளால என்ன பண்ண முடியும், அந்த அறியாமையில இருந்து வெளியில வர முடியும். இஃப் யூ ஆக்சுவலி வாண்ட் டு பிகம், பக்தி சேவைன்னு என்ன, ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணு ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசன் சாக்கியம் ஆத்ம நிவேதனம். அதுல பர்டிகுலரா ஹியரிங், கேட்டுக்கிட்டே இருந்தாலே போதும், நம்மளோட அந்த அறியாமை விலகி 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 நமக்குள்ளார இருக்கிற அந்த ஆத்மாவை நம்ம உணர முடியும். பகவானுக்கு நம்ம எப்படி எல்லாம் பக்தி பண்ணணும்ன்றத பகவானை பத்தி தெரிஞ்சுக்கும் போது அந்த ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்றது எல்லாமே நம்மளுக்கு என்ன ஆகும், புரிதல் ஏற்படும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ரெண்டரிங் சர்வீஸ், அப்ப கேட்கும் அந்த ஒரு குணத்தினாலே நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளோட அந்த இருட்டு அறியாமையை நம்மளால போக்க முடியும். இஃப் யூ ஆக்சுவலி வாண்ட் டு பிகம் பெர்ஃபெக்ட் இன் திஸ் லைஃப், இந்த வாழ்க்கையிலே, அடுத்து அப்படின்னாலே இந்த வாழ்க்கையிலே, we only need to engage in devotional service to the supreme personality of Godhead பகவான். இந்த வாழ்க்கையிலே இன் திஸ் லைஃப் அப்படின்னு பிரபுபாதர் சொல்லியிருக்காங்க. நம்ம ஒண்ணுதான் செய்யணும். என்ன செய்யணும், we only need to engage devotional service to the supreme personality of Godhead பகவான். அதுல 9 இருக்கு, அதுல 1 கேட்கறது, அது 1நாலே மட்டும் கூட நம்ம பகவானை அடைய முடியும். இட் இஸ் நாட் தட் பகவான் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், ரொம்ப சிரமம்லாம் இல்லை. அதுவும் இப்போ நம்மள ரொம்பவே சுக்கிருத்தி நிறைஞ்சவங்க இல்லைங்களா. ஏன்னா பகவத்கீதை பாகவதம் மந்திரம் இதெல்லாம் ரொம்ப தபஸ் பண்ணி அதுக்கப்புறம் நிறைய செக் பண்ணதுக்கு அப்புறம் தான் கொடுப்பாங்க. எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா வந்துடாது, சேஜஸ்கே கிடைக்கக்கூடிய பொக்கிஷம் இதெல்லாம். ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் அவ்வளவு ஈஸியா கிடைக்குது இல்லைங்களா. அந்த வகையில் நம்மள ரொம்ப சுக்கிருத்தி உள்ளவங்க. இட் இஸ் நாட் தட் பகவான் இஸ் டிஃபிகல்ட் டு அன்ஃபைண்ட், பகவான் இஸ் வித் இன் த ஹார்ட். பகவான் எப்பயுமே நம்ம இதயத்துல இருக்காங்க, ஆனா நம்ம அதை இன்னும் உணராம இருக்கிறது தான் ஒரு இடர்பாடா இருக்கு நமக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதையில 18.61 ஸ்லோகத்திலயும் பகவான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இயந்திரத்துல ஆத்மா பயணம் பண்ணுது, நான் பரமாத்மாவா இதயத்துல இருந்து அதை நான் வழி நடத்துறேன் அப்படின்றதான் 18.61 ஸ்லோகத்துல பகவான் சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா. இந்த சரீரம்ன்றது இயந்திரம், ஜட இயந்திரம். பிறக்கும் போது துடிக்க ஆரம்பிக்கும், இறக்குற வரைக்கும் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இல்லைங்களா. எல்லா ஆர்கன்ஸும் பிறந்ததுல இருந்து இறக்குற வரைக்கும் இயந்திரம் மட்டும் செயலாயிட்டே தான் இருக்கு. அதுல ஆத்மா என்ன பண்ணுது, ஒவ்வொரு இயந்திரத்திலையும் உட்காந்து, இந்த பிறவில மனித பிறவி, போன பிறவில என்ன பிறவின்னு தெரியாது, ஒவ்வொரு இயந்திரத்திலையும் ஆத்மா உட்காந்து என்ன பண்ணுது, டிராவல் பண்ணுது. கூடவே என்ன பண்றாங்க, பகவானும் விட்னஸா நம்ம கூடவே வழி நடத்திட்டே வராங்க. நம்ம போன பிறவில என்ன ஆசைப்பட்டோம், என்ன கர்மம் பண்ணோம், அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா பகவான் அதை விட்னஸா வழி நடத்தி அடுத்த பிறவி நமக்கு அதுக்கேற்ற ஆசைக்கும் கர்மத்துக்கும் வேணும்னு கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த பிறவில நம்ம ஆசை என்ன, கர்மம் என்னவோ அதை அப்படியே வழி நடத்திக்கிட்டே வருவாங்க. நம்ம ஆத்மா இப்ப இந்த சரீரத்துல உட்காந்துட்டு பயணம் பண்ணிட்டு இருக்கு, இந்த ஜட இயந்திரத்துல உட்காந்து பயணம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப இதெல்லாம் பார்த்துட்டே பகவான் என்ன பண்ணுவாங்க, அடுத்த பிறவிய நமக்கு அதற்கேற்ற மாதிரி நமக்கு கொடுப்பாங்க. பகவான் நேரத்துல பிறவி வேண்டாம். தட் பகவான் இஸ் ஆல்வேஸ் ஆக்டிவ். அப்ப பகவான் எப்படிப்பட்டவங்க, எப்பயும் ஆக்டிவா இருக்கிறவங்க, அதாவது விட்னஸா இருக்காங்க, எல்லாருடைய இதயத்திலும் பரமாத்மாவா இருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். He instructed Brahma, the Lord of the universe, and Brahma having received Krishna's instruction இல்லைங்களா. ஃபர்ஸ்ட் பகவான் யாருக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தாங்க வேதத்தை, பிரம்மாவுக்கு இல்லைங்களா. லார்ட் ஆஃப் த யூனிவர்ஸ் யாரு அப்படின்னா பிரம்மா தான் இல்லைங்களா. இந்த உலகத்தை உருவாக்குனது யாரு, இந்த ஜட உலகத்தை அப்படின்னா இந்த 14 பிளானட்டரி சிஸ்டத்தையும் உருவாக்குனது பிரம்மா. அதனால அவங்க லார்ட் ஆஃப் யூனிவர்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம. அந்த வகையில அவங்க என்ன பண்ணாங்க, he instructed Brahma and Brahma having received Krishna's instruction. பகவானோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, வேதத்தை பிரம்மோட இதயத்துலதான் பகவான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க இல்லைங்களா. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவங்களோட கைடன்ஸ்ல இந்த யூனிவர்ஸ
உருவாக்குறாங்க. அதனாலதான் படைக்கும் கடவுள்னு சொல்லுவோம் நம்ம. கிருஷ்ணா வில் ஆல்சோ கிவ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டு அஸ். நமக்கும் கொடுக்குறாங்க. பிரம்மாவுக்கு மட்டும் கொடுத்தாங்களா? இல்ல. அதுக்கப்புறம் நமக்கும் கொடுக்குறாங்க. இஃப் வி சிம்பிளி டேக் டு டிவோஷனல் சர்வீஸ், நம்ம டிவோஷனல் சர்வீஸ் பக்தி பண்ணும்போது நமக்கும் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நல்லபடியா கிடைக்கும். நம்மளும் என்ன பண்ண முடியும்? நல்லபடியா பக்தி பண்ணி பகவானை அடைய முடியும்ன்றத பார்க்கிறோம். ஹரே கிருஷ்ணா. புஷ்பா மாதாஜி ரெண்டாவது கேட்டாங்க மாதாஜி. புஷ்பா மாதாஜி வாசிச்சதுக்கு அப்புறம் பத்மா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா? இல்ல பத்மா மாதாஜி வேணா வாசிக்கட்டும் மாதாஜி, அப்புறம் வாசிக்கிறேன். இல்ல அவங்கதான் முதல்ல கை உயர்த்திருந்தாங்க. அப்படிங்களா? சரி. படிங்க புஷ்பா மாதாஜி, படிங்க, நீங்க படிங்க. இங்க படி. கொஞ்சம் வாசிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க படிங்க மாதாஜி, நீங்க படிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பிரசங்கம் அஜரம் வாசம் ஆத்மன கவயோ விதுகு ச ஏவ சாதுசு கிருதோ மோட்சத்வாரம் அபாவிருதம். பொருளுரை. ஜீவாத்மா, இது பதம் 20 மாதாஜி. பொருளுரை. ஜீவாத்மா ஜடப்பற்றின் காரணமாக பெரும் சிக்கலுக்கு உள்ளாகிறார் என்பதை கற்றறிந்த ஒவ்வொருவனும் அறிவார். ஆனால் அதே பற்றை தன்னிலை அறிந்த சாதுக்களிடம் செலுத்தும் போது முக்திக்கான கதவு திறக்கப்படுகிறது. கருத்துரை. ஒன்றிடம் பற்றுதல் கொள்வது கட்டுண்ட வாழ்வுக்கு காரணமாகிறது என்றும், அதே பற்றுதல் வேறொன்றிடம் ஏற்படும் போது கதவு திறக்கிறது என்றும் இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பற்றுதல் ஏற்படுவது ஜட உணர்வு என்றும், கிருஷ்ணரிடம் அல்லது அவரின் பக்தரிடம் பற்றுதல் ஏற்படுவது கிருஷ்ண உணர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. எனவே உணர்வு பற்றுதலுக்கான தளம். உணர்வை நாம் ஜட உணர்வு நிலையிலிருந்து கிருஷ்ண நிலைக்கு புனிதப்படுத்தும் போது முக்தி அடைகிறோம். இது இங்கு தெளிவாக கூறப்பட்டுள்ளது. பற்றுதலை அறுக்க வேண்டும் என்று கூறப்பட்டாலும் விருப்பமில்லாமல் இருப்பது உயிர்வாழிக்கு சாத்தியமல்ல. உயிர்வாழி அவனின் அமைப்பின் காரணமாக ஏதாவது ஒன்றில் பற்றுதல் கொண்டிருப்பான். பற்றி செலுத்த குழந்தைகளோ அல்லது ஏதும் இல்லாவிட்டாலோ அவன் பூனைகளிடமும் நாய்களிடமும் பற்றுதலை வளர்த்து கொள்கிறான். ஏதாவது ஒன்றிடம் பற்றுதல் கொள்ளும் இயல்பை தடுப்பதற்கு இல்லை என்பது இதிலிருந்து தெரிய வருகிறது. பற்றுதலை மிகச்சிறந்த நோக்கத்துக்காக பயன்படுத்த வேண்டும். ஜட விஷயங்களில் பற்றுதல் வைப்பது நம் கட்டுன்ற நிலையை தொடரச் செய்கிறது. ஆனால் அதே பற்றுதல் புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளிடமோ அல்லது அவரின் பக்தரிடமோ செலுத்தப்படும் போது முக்திக்கான வழியாய் அமைகிறது. பற்றுதல் தன்னிலை அறிந்த பக்தர்களான சாதுக்களிடம் மாற்றி செலுத்தப்பட வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்படுகிறது. சாது என்பவர் யார்? சாது என்பவர் காவி உடை அணிந்த அல்லது தாடியுடன் கூடிய ஒரு சாதாரண மனிதன் அல்ல. சாது என்பவன் சோர்வடையாமல் பக்தி தொண்டில் நிலைத்திருப்பவன் என்று பகவத்கீதை வர்ணிக்கிறது. பக்தி தொண்டின் கண்டிப்பான சட்ட திட்டங்களை ஒருவன் பின்பற்றாவிட்டாலும் அவனுக்கு கிருஷ்ணரிடம் தளராத நம்பிக்கை இருந்தால் அவன் சாதுவென ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். சாதுர் யவுஷ மந்தவ்ய. பக்தி தொண்டில் அயராத நிலைத்திருப்பவன் சாது. ஒருவன் பிரம்மனை அறிய விரும்பினால், ஆன்மீகத்தில் முழுமை பெற விரும்பினால் அவனின் பற்றுதல் சாதுவிடம், அதாவது பக்தனிடம் செலுத்தப்பட வேண்டும் என்று இங்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. சைத்தன்ய மகாபிரபுவும் இதை வலியுறுத்துகிறார். லவாத்ர சாது சங்கே சர்வ சித்தி ஹயக. சாதுவுடன் ஒரு கண நேரம் இருந்தாலும் ஒருவன் பக்குவம் பெறலாம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கவா மாதாஜி? இந்த ஒரு பேராகிராஃப் வரைக்கும் வாசிச்சிருங்களா மாதாஜி? ஓகே ஓகே மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மகாத்மா என்னும் சொல் சாது என்னும் சொல்லின் மற்றொரு அர்த்தம். மகாத்மா அதாவது பிரபுவின் சேவையில் ஈடுபட்டுள்ள உயர்நிலை பக்தருக்கு சேவை செய்வது துவாரம் ஆகூர் விமுக்தே, முக்திக்கான சிறந்த வழி என்று கூறப்படுகிறது. மகத் சேவ துவாரம் ஆகூர் விமுக்தேஸ் தமோ துவாரம் யோசிதாம் சங்கி சங்கம். பாகவதம் 5.5.2. ஜட நிலையில் உள்ளவர்களுக்கு சேவை செய்வது எதிரிடையான விளைவை ஏற்படுத்தும். முற்றிலும் ஜட நலன்களை கருதும் ஒருவனுக்கு அல்லது புலன் இன்பங்களில் முழுமையாக ஈடுபட்டு இருப்பவனுக்கு சேவை செய்து அப்படிப்பட்டவனை சார்ந்திருந்த காரணத்தால்
அவனுக்கு நரகத்தின் கதவு திறந்திருக்கும் என்று இங்கு உறுதி செய்யப்படுகிறது. பக்தருடன் இணங்கி இருப்பது பகவத் சேவையில் பற்று கொண்டிருப்பதாகும். ஏனெனில் சாதுவுடன் தொடர்பு கொண்டிருப்பவனுக்கு அவன் பக்தனாவது எப்படி? பிரபுவின் உண்மையான சேவகனாவது எவ்வாறு என்பதை கற்றுத் தருவார். இவை ஒரு சாது அளிக்கக்கூடிய வெகுமதிகள். ஒரு சாதுவுடன் நாம் பழக விரும்பினால் அவர் நம் ஜட சம்பந்தமான நிலைகளை விருத்தி செய்ய வழி சொல்வார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஜட பற்றி என்னும் மாசாகிய முடிச்சை அவிழ்த்து பக்தி தொண்டில் எப்படி நம்மை உயர்த்தி கொள்ளலாம் என்பது பற்றி அவர் நமக்கு கற்பிப்பார். சாதுவுடன் பழகுவதால் ஏற்படும் விளைவு இதுவே. முக்திக்கான வழி இவ்வாறான உறவுகளோடு ஆரம்பமாகிறது என்பது கபில முனியின் முதல் உபதேசம். திரு சைத்தன்ய மகாபிரபுவின் கூற்றுப்படி சாது சங்க சர்வ சாஸ்திரகய லவ மாத்திர சாது சங்கே சர்வ சித்தி கயக. ஒரு புனித பக்தனுடன் ஒரு கணம் இணைந்திருந்தாலும் ஒருவன் எல்லா வெற்றிகளையும் பெறலாம் என்பது வெளிப்படுத்தப்பட்டுள்ள வேதங்கள் எல்லாவற்றின் தீர்ப்பு. சைத்தன்ய சரிதம் மத்திய லீலை 22.54. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. நாங்க இப்ப பாகவதத்துல கூட ஒரு க்ஷணம் ஒரு சாதுவோட ஒரு சங்கம் ஏற்பட்டா கூட அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறுவாங்கன்னு இப்ப நாங்க பாகவதத்துல படிக்கிறோம் மாதாஜி. தேர்ட் காண்டால காலையில தாரணேஸ்வரி மாதாஜி சொல்லுவாங்க. அது அவங்களையும் இப்ப இந்த தேர்ட் கேண்டோ தான் பண்றாங்க இல்லைங்களா மாதாஜி? ஆமா மாதாஜி. செகண்ட் புக் செகண்ட் புக்ல அது ஒரு க்ஷணம் கூட இருந்து போதும். அவங்க வந்து வாழ்க்கையில எவ்வளவோ இது பண்ணலாம். அதே ஒரு வேற மற்ற மக்களோட இதுல இருந்தாக்க மெட்டீரியல் இருந்தாக்க அவ்வளவு ஒண்ணு இல்லை. ஆனா ஒரு சாதுவோட ஒரு க்ஷணம் இருந்தா போதும் அப்படின்னு அந்த அது மாதிரிதான் இந்த கர்தம முனியோட இருக்கிற இதுவும் அதுதான்ல மாதாஜி. இது டீச்சிங்ஸ் ஆஃப் பாக்குறோமா? அதேதான். ஹரே கிருஷ்ணா. நல்லது மாதாஜி. ரெண்டுமே பேரலா பார்க்கும்போது இன்னும் நிறைய எங்களுக்கு இப்ப நல்லா புரியுது. ஈஸியா புரியுற மாதிரி மாதாஜி. கண்டிப்பா சங்க தொடர்பு இருக்கணுங்கிறது. ஹரே கிருஷ்ணா. சாது சங்கத்தோட இருக்கிறது நல்லது. நம்மளுக்கு பாதுகாப்பு. ஹரே கிருஷ்ணா. இப்ப நம்ம வந்துட்டு டெக்ஸ்ட் 20 பார்க்க போறோம். அதுல என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம்? ஏன்னா ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுல இந்த ஸ்லோகத்தின் மூலமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இதற்கு பிரபுபாதாவோட விளக்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப எவ்ரி லேர்ன்ட் மேன் நோஸ் வெரி வெல் that attachment for the material is the greatest entanglement of the spirit soul. அப்ப அட்டாச்மெண்ட் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? அட்டாச்மெண்ட்ன்றது நமக்கு இருக்கவே செய்யும். அட்டாச்மெண்ட் இல்லாம நம்மளால இருக்கவே முடியாது. மனம் புலன்களோட நம்ம இருக்கோம் இல்லைங்களா? அப்ப இந்த மனமும் புலனும் வந்துட்டு எதுலயாவது ஒண்ணுத்துல பற்றுதலோட தான் இருக்கும். அதோட இயல்பு அது. அப்ப அது வந்துட்டு எப்படி வந்து சோல் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோங்களா? ஆத்மா சேவை அப்படின்றது இயல்பு இல்லைங்களா? அந்த வகையில மனம் புலன்கள் அதோட தான் நம்ம இருக்கோம் வாழ்க்கையில இல்லைங்களா? அந்த சரீரம் இயந்திரம் அதுக்கு வந்து அட்டாச்மெண்ட் அப்படின்றது அதோட அடையாளமா இருக்கு. அப்ப அட்டாச்மெண்ட்ன்றத ஆனா நம்ம என்ன பண்ணணும்? இந்த அட்டாச்மெண்ட்டை நம்ம சரியான முறையில நம்ம பிரயோகிக்கணும். அதுதான் இந்த மெட்டீரியல் விஷயத்துல இந்த ஜட விஷயத்துல நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்டோட இருந்தோம் பற்றுதலோட இருந்தோம் அப்படின்னா அது நமக்கு பிறப்பிறப்பு சுழற்சி கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அப்ப இந்த அட்டாச்மெண்ட் சேம் பற்றுதல் அதையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம பகவான் பக்தி மேல அதை நம்ம கொண்டு வரணும். when applied to self realized devotees சாதுக்கள் கூட நம்ம வந்துட்டு அட்டாச்மெண்ட் வச்சுக்கும் போது நமக்கு என்ன ஏற்படும்? லிபரேஷன் முக்தி நமக்கு கிடைக்கும். அப்ப இந்த ஜட சம்பந்தப்பட்ட விஷயங்களோட நம்ம பழகும்போது நமக்கு பிறப்பிறப்பு சுழற்சி. அதே பற்றுதலை நம்ம சாதுக்களோட நம்ம வச்சுக்கும் போது நமக்கு லிபரேஷன் முக்தி கிடைக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப அட்டாச்மெண்ட் பத்தி தான் நம்ம இந்த ஸ்லோகத்துல பாக்குறோம் இல்லைங்களா? அப்போ என்ன பாக்குறோம் இங்க? ஒன் திங் இஸ் அட்டாச்மெண்ட் ஃபார் ஒன் திங் இஸ் த காஸ் ஆஃப் பாண்டேஜ் இன் கண்டிஷனல் லைஃப் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அதே அட்டாச்மெண்ட் வந்து நமக்கு லிபரேஷனும் கொடுக்குது. அப்ப அட்டாச்மெண்ட் வந்து நம்மளை விட்டு போகாது. அது இருக்கதான் செய்யும். சரீரம் இருக்கிற வரைக்கும் பற்றுதல் இருக்கும்.
அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா அதே நம்ம என்ன பண்ணோம், அட்டாச்மெண்ட் ஃபார் கிருஷ்ணா ஆர் ஹிஸ் டிவோட்டி இஸ் கால்ட் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ். பற்றுதலை நம்ம பகவான் கிட்டயும் பகவானோட பக்தர்கள் கிட்டயும் நம்ம வச்சுக்கும் போது நமக்கு அது உயர்ந்த ரிசல்ட் நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப பிளாட்ஃபார்ம் ஆஃப் அட்டாச்மெண்ட் அப்படின்றது நம்ம பக்தியில நம்மள கொண்டு வந்துக்கணும். ஜஸ்ட் அப்படியே அந்த பற்றுதல் நம்ம என்ன பண்றோம், நித்தியமானதுக்கு மாத்திரம். இப்ப இருக்கிறது நித்தியம் இல்லாதது இல்லைங்களா, இந்த பிறவியோட முடியக்கூடிய விஷயங்களை நம்ம பற்றுதலோட இருக்கும். ஆனா அதே பற்றுதல் நம்ம என்ன பண்றோம், நம்ம பகவான் கிட்ட வைக்கும் போது அது நித்தியமான பற்றுதலா இருக்கும். அது என்னைக்குமே மாறாதது, நம்மள பிரம்ம சித்தியில நம்மள கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோம். It is clearly stated here that when we simply purify the consciousness from material consciousness to Krishna consciousness, அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன, ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா நம்ம பாக்குற அத்தியாயம் என்ன, ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட், மெட்டீரியல் டிட்டாச்மெண்ட். இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் முக்கியமா எனக்கு, அப்புறம் ஸ்பிரிச்சுவல் அட்டாச்மெண்ட்டுக்கு நம்ம வரணும் இல்லைங்களா. அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஜட விஷயத்துல இருந்து நம்ம ஆன்மீக விஷயத்துக்கு நம்மள ஷிஃப்ட் பண்ணிக்கணும். அவ்வளவுதான். பற்றுதல் இருக்கதான் செய்யணும், ஆசைப்படக்கூடாதுன்னே சொல்லல, ஆசை நல்ல படலாம். ஆனா பகவான் பக்தி அந்த நிலைப்பாட்டுல டிவோட்டிஸ் அதுல நம்மள கொண்டு வந்துக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப நம்ம அட்டாச்மெண்ட்றது நம்ம விட்டு கொடுக்கணும்ன்றது கிடையாது, அப்படி இருக்கும் நம்மளால முடியாது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. we see that if someone has, இப்ப பார்த்தோம்னா இந்த ஜட உலகத்திலேயே இப்ப ஒன்னும் இப்ப ஃபேமிலி இல்ல அப்படின்னா கூட அவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க, ஒரு டாகோ கேட்டோ கூட வாங்கி அதை வந்து அவங்க பற்றுதலோட வளர்க்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லைங்களா. அப்ப அட்டாச்மெண்ட்றது எப்பயுமே இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அதே நம்ம பகவான் பக்தர்கள்கிட்ட நம்ம கொண்டு வரணும், அப்ப நமக்கு முக்தி ஏற்படும்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப ரெக்கமெண்டட் தட் அட்டாச்மெண்ட் ஷுட் பி டிரான்ஸ்ஃபர் டு தி செல்ஃப் ரியலைஸ்ட் டிவோட்டீஸ், சாதுஸ். அப்ப சாதுஸ் எப்படிப்பட்டவங்கன்றதை தான் நம்ம இனி வர பேராகிராஃப்ல நம்ம பார்க்க போறோம். சாதுன்றவங்க வெறுமனை வந்துட்டு ஒரு சாஃப்ரான், அதாவது ஒரு காவி உடை அணிஞ்சுக்கிட்டு இந்த கமண்டலு அதெல்லாம் வச்சுட்டு இருந்தா மட்டும் அது மட்டும் ஒரு சாதுக்கு அடையாளமானா கிடையாது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்ப சாதுனா என்னன்னு பகவத்கீதையில குறிப்பிட்டிருக்காங்கன்னா, யார் ஒருத்தங்க பகவான் கிட்ட எப்பயுமே அன்பிளிச்சிங், அது இடையூறாது, எந்த ஒரு நிலையிலும் இடையூறாது யாரு பக்தி பண்றாங்களோ அவங்கதான் சாது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் சரிங்களா. even though one is found not to be following the strict rules and regulations of devotional service, if one simply has unflinching faith in Krishna, அதாவது இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்ல கூட கொஞ்சம் தடுமாற்றம் ஏற்பட்டாலுமே ஆனால் அந்த நம்பிக்கையோட எப்பயுமே பகவான் மேல பற்றுதலோட இருக்கிறவங்க சாது அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். சாது இஸ் a strict follower of devotional service அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். It is recommended here that if one at all wants to realize Brahman or self-perfection, his attachment should be transferred to the sadhu. அப்ப நம்ம இங்க முக்கியமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் இந்த ஸ்லோகத்துல இருந்து, ஜட உலக அட்டாச்மெண்ட் பற்றுதல்ல இருந்து நம்மள பகவானோட பக்தர்கள் கிட்ட அந்த பற்றுதலை நம்ம அதிகப்படியா வளர்த்துக்கணும். பற்றுதலை நம்ம எப்பயுமே வச்சுக்கலாம், அதை விடணும்ன்றதே இல்ல அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த இடத்துலதான் நம்ம கவனிக்கணும் எது நிரந்தரம் எது நிரந்தரம் அல்ல. அப்ப நம்ம இந்த ஜட உலக விஷயங்கள்ல நம்ம வெறுத்துடலாமன்னா இருக்கக்கூடாது, அன்போட இருக்கணும், பற்றுதல் இல்லாம இருக்கணும், நம்ம கடமைகளை செய்யணும் எல்லாருக்குமே அப்படின்றதுதான். ஃபேமிலியை விட்டுட்டு நம்ம தனியா இருக்கணும் அப்படி இல்ல, பற்றுதல் இல்லாம இருக்கணும். பற்றுதலை மட்டும் நம்ம யார்கிட்ட வச்சுக்கணும், பகவான் பக்தர்கள்கிட்டயும் வச்சுக்கணும் அப்படின்றத நம்ம இந்த இடத்துல நம்ம ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. அப்ப சிம்பிளி பை த மொமெண்ட் ஆஃப் அசோசியேஷன் வித் த சாதுஸ் ஒன் கேன் அட்டைன் பெர்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்ப மகாத்மா சாதுனாலும் மகாத்மானாலும் ஒண்ணுதான். என்னன்னா எலிவேட்டட் டிவோட்டிஸ், ஏன்னா நிறைய பகவத்கீதை ஸ்லோகங்கள் நம்ம பாக்குறோம்ல, ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு பகவான் ஜன்மநாம தேதியில பாக்குறோம். இந்த மாதிரி நிறைய இடத்துல நம்ம மகாத்மாக்கள் பத்தி நம்ம பாக்குறோம். அப்படின்னா யாரு, பகவான்கிட்ட நித்தியமா பக்தி பண்றவங்கள நம்ம மகாத்மான்னு சொல்லுவோம் இல்லைங்களா. அதுதான் பிரம்ம பாகவதத்திலயும் குறிப்பிடப்பட்டிருக்கு. ரெண்டனிங் சர்வீஸ் டு த மெட்டீரியலிஸ்டிக் ஹேஸ் த ஆப்போசிட் எஃபெக்ட். அதே வந்து யார் ஒருத்தவங்க இந்த ஜட உலகத்துல பற்றுதலோட இருக்காங்களோ அவங்களுக்கு அப்படியே மாற்றி நடக்கும், அவங்க லிபரேஷன் கிடைக்காது, பிறப்பிறப்பு சூழ்ச்சியில அவங்க தன்னை சிக்க வச்சுப்பாங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். The same principle is confirmed here. Attachment to a devotee is attachment to the service of the Lord. ஒரு பக்தர்கள் கூட நம்ம ஏன் அசோசியேட் ஆகிறோம், அதனால நம்மளுக்கு என்ன ஏற்படும் அப்படின்னா, ஒரு பக்தருக்கு எது ரொம்ப முக்கியமா தெரியும், பகவானை தெரியும், அவங்களுக்கு பக்தி எப்படி பண்ணணும் தெரியும், அவங்களை அடையிற மார்க்கம் தெரியும் இல்லைங்களா. அப்ப அப்படிப்பட்ட பக்தர்கள் நம்ம அட்டாச்மெண்ட் ஏற்படும் போது நமக்கும் பகவானோட பாஸ்ட் டைம்ஸ்லாம், அதாவது நாமரூப குண லீலைகள்ல நமக்கும் ஈர்ப்பு ஏற்படும், நம்மளும் நல்லபடியா பக்தி பண்ணுவோம், நம்மளுக்கும் பகவான் மேல அட்ராக்ஷன் ஏற்படும் இல்லைங்களா. அதுதான் அப்ப அட்டாச்மெண்ட் டு த சர்வீஸ் ஆஃப் த லார்ட், பகவானுக்கு பக்தி செய்யறதுக்கு நம்மள அவங்க வழிவகுப்பாங்க அந்த மாதிரி அசோசியேஷன்ல இருக்கும்போது அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. இஃப் ஒன் அசோசியேஷன் வித் சாது, த சாது வில் டீச்
one how to become a devotee. அதனாலதான் பகவானுக்கு பக்தர்கள் மேல, அதாவது தன்னோட டிவோட்டிஸ் மேல ரொம்ப ஈடுபாடு, ரொம்ப விருப்பம். அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு உடனே என்ன பண்ணுவாங்க, அவங்க பாதுகாப்பாங்க. எதனாலனா அவங்கதான் நமக்கு காட்டி கொடுக்குறாங்க கிருஷ்ணர் யாரு, பகவான் யாரு, அவங்க நம்ம எப்படி அடையணும், பக்தி எப்படி பண்ணணும், எல்லாத்தையும் அவங்கதான் நம்ம ஃபாலன் சோல்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி கொடுக்குறவங்க இல்லைங்களா. அதனாலதான் எப்பயுமே பகவானுக்கு வந்து அவங்களுக்கு சேவை பண்றதை விட அவங்க டிவோட்டிஸ்க்கு சேவை பண்றதுல ரொம்பவே ஆசை. சரிங்களா, யார் ஒருத்தவங்க டிவோட்டிஸ்க்கு சேவை பண்ணாலும் தாசானு சொல்லுவீங்களா, அவங்கள ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம். சரிங்களா. அப்ப இங்க என்ன பாக்குறோம், சாது வில் டீச் ஒன் ஹவு டு பிகம் எ டிவோட்டி, வர்ஷிப்பர், எப்படி நம்ம பகவானை வழிபாடு பண்றது அப்படின்றதெல்லாம் நமக்கு ரொம்ப நிறைய சொல்லி கொடுப்பாங்க. திஸ் ஆர் தி கிஃப்ட் ஆஃப் த சாது. இதுதான் நம்ம கிட்ட அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்க்கணும். இதை விட்டுட்டு அவங்க வந்து நம்மளோட இந்த ஜட உலகத்துல உள்ள பிரச்சனைகள்லாம், நமக்கு வந்துட்டு ஒரு குழந்தைங்களுக்கு வேலை கிடைக்கணும், இல்ல கல்யாணம் நடக்கணும், இல்ல நமக்கு ஒரு செல்வம் ஏதாவது தேவைப்படும், இந்த மாதிரி விஷயத்துல ஒரு சாது கிட்ட இருந்து, அதுவும் கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல உள்ள கிருஷ்ண பக்தியில உள்ள ஒரு பக்தர்கிட்ட நம்ம இதெல்லாம் எதிர்பார்க்கலாமனா கண்டிப்பா அதெல்லாம் அவங்க செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுக்கு இந்த ஜட உலகத்துல உள்ள அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவும் ரொம்ப ஆழமான பற்று, இறுக்கமான முடிச்சு, அதை வந்து அவங்க அவிழ்ப்பாங்க. சரிங்களா. அதுதான் இருக்கலே கிரேட் கிஃப்ட். அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த 4 பரம்பரையில வர குருமார்கள் நமக்கு பண்றது. அவங்க எல்லாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்த ஜட உலகத்துல உங்களுக்கு கஷ்டமா, அதை நான் போக்கி தரேன், அந்த மாதிரி ஒரு விஷயம் கூட அங்க நடக்காது. நம்ம வந்து இந்த ஜட உலக விஷயங்கள்லாம் நம்ம வந்து அதுல இருந்து விலகி நம்ம என்ன பண்ணும், அந்த பற்றுதல் நம்ம கிட்ட இருந்து அவங்க முடிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த பரம்பரையில வரவங்க எல்லாருமே நமக்கு என்ன கொடுப்பாங்க, முக்தி கொடுப்பாங்க இல்லைங்களா, உயர்ந்த ஸ்தானத்தை நமக்கு தருவாங்க. அந்த வகையில அவங்க நம்மளுக்கு இந்த மெட்டீரியல் அட்ராக்ஷன் நம்ம கிட்ட இருந்து எடுத்துடுவாங்க அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஹவு டு எலிவேட் அவர் செல்ஃப்ஸ் இன் டிவோஷனல் சர்வீஸ், பற்றுதலை நம்ம கிட்ட இருந்து எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பகவானுக்கு நம்ம எப்படி பக்தி பண்ணணும் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுப்பாங்க. தட் இஸ் தி ரிசல்ட் ஆஃப் அசோசியேஷன் வித் சாது. அப்ப இந்த மாதிரி நம்ம வந்துட்டு பியூ டிவோட்டிஸ் குருமார்களோட நம்ம அசோசியேட் ஆகும்போது நம்மளோட அந்த பற்றுதல் நம்மளை விட்டு விலகும். அதுக்கப்புறம் நம்ம பகவானுக்கு பக்தியும் நல்லபடியா பண்ணுவோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ருக்மிணி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே. அதுக்கப்புறம் சைத்தன்ய சரிதாமிரதத்திலும் வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு சாது கிட்ட ஒரு துளி அசோசியேஷன் நம்மளுக்கு கிடைச்சாலும் நம்ம வாழ்க்கை வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். பத்மா மாதாஜி வாசிச்சு கொடுக்குறீங்களா இதுல இருந்து? மாதாஜி வாசிச்சு கொடுங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? It is said that man is a social animal. இங்க நான் ப்ளூ கலர்ல மார்க் பண்ணிருக்கேன், தெரியுதுங்களா ஸ்கிரீன்ல? பத்மா மாதாஜி தெரியலையே மாதாஜி, ப்ளூ கலரே வரலையே. தத்பா மாதாஜி 144வது பக்கம் மாதாஜி. புக் நான் எங்க புக் வச்சிருக்கேன் மாதாஜி? இந்த 2 லைன் நான் வாசிச்சிடுறேன், நீங்க இங்க அசோசியேட்ஸ் வித் another devotee அது மட்டும் அதுல இருந்து வாசிச்சு கொடுக்குறீங்களா? It is said that man is a social animal and according to our association we can mold our character. Businessmen associate with இதுல இருந்து மாதாஜி தெரியுதுங்களா? Associate with one another to develop their business capabilities. There are many different types of association. And association brings about bondage to a particular thing. If one associate with materialist people, one is bondage to sense gratification tightness. Woman is the symbol of sense gratification. Therefore, anything dealing with sense gratification is called yosit sangha. This material world is filled with yosit sangha because everyone is interested in sense gratification, as stated in Bhagavad Gita 2.44. Bhogasvarya prasaktanam daya setasam vyavasatmika buddhi samadhuna vidiyet. In the minds of those who are too attached to sense enjoyment and material opulence, and who are
bewildered by such things, the result determination of devotional service to the Supreme Lord does not take place. The word boga means sense gratification. Bogus Aiswarya, those who are lovely attached to opulence and sense gratification cannot understand spiritual life, and they are very slow to take to it. At the present moment, people are manda, very slow. They do not take Take this Krishna. take this Krishna consciousness seriously, because they have been taught by modern civilization simply to enjoy life for sense gratification. In the Western countries, especially, there are many implements for sense gratification. There are even machines for saving, although formerly an ordinary razor would do. Now, thanks to the machine, one does not even have to move his hand. அவன் கையை கூட அவன் அசைக்க மாட்டானோ. So this is considered progress. However, we learn from the that human life is not meant for sense enjoyment, but for tapasya, that is Vedic civilization. First of all, one must be trained in the Brahmacharya and learn how to derive the sense. Yeah, Brahmachari should be trained in tapasya and not in enjoyment. Formerly, Brahmacharya would have to go from door to door to beg alms for the ashrama, and they were trained from the very beginning to address every woman as mother. Presently, people are in such a miserable condition that they are saying, let us die, let us die. However, Krishna in Bhagavad Gita says, why should you die? People want to die in order to put an end to their fold miseries of material nature. But who is making research on how to stop death? From Bhagavad Gita, we learned that death is not really natural for us. It is artificially imposed upon us, and we have to become deathless again. That is the perfection of human life, but no one cares about it. We have become so dull that we cannot avoid birth, old age, disease, and death. We are actually experiencing them because we are not alert. For this reason, when Sanatana Goswami approached Chaitanya Mahaprabhu, he said, my dear Lord, someone or other, you have dragged me to your lotus feet. I am now asking you what my actual position is. Why am I forced to suffer the threefold miseries of material life? No one is interested in inquiring about this matter. Moksha, liberation, means getting from the threefold miseries of life, as well as birth, old age, disease, and death. Sometimes when people are a little interested, they take to birth that path that is not even approved. Are they in that something? But nothing need to invented. By this Krishna consciousness process, everyone can be elevated, everyone can be delivered, regardless of his situation or culture. We have spread this Krishna consciousness movement throughout the world, and people are becoming happy because of it. Hare Krishna. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்துட்டு இதுதான் பார்த்தோம். ஒவ்வொருத்தவங்களுக்கு அவங்களோட சோஷியல் அனிமல் இல்லைங்களா, மனிதன் அப்படின்றது இந்த சமூகத்துல நம்ம இருக்கோம். அவங்கவுங்களுக்கு என்னென்ன விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மள வந்து மோல்டு பண்ணிக்கிறோம் இல்லைங்களா. பிசினஸ் மேன் அவங்களோட கேபிட்டல் அதை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு அவங்க வந்து யோசிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சிலவங்களுக்கு பொருள் இல்லைங்களா, பெண் அப்படின்ற மாதிரி ஆசைகள், பேர் புகழ், அந்த மாதிரி ஆசைகள் வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி யார் ஒருத்தவங்க அந்த மாதிரி சென்ஸ் கிராட்டிபிகேஷன்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறாங்களோ அவங்கள விருப்பத்தின்படி
பொண்ணோ பொருளோ பெண்ணோ இல்லைன்னா பேர் புகழோ ஏதோ ஒண்ணு அப்படின்ற ஆசை இருக்குல்ல, அவங்க வந்து யோசி சங்கா அப்படின்னு வந்து நம்ம வந்து இங்க பாக்குறோம். சரிங்களா? அதே வந்துட்டு பகவத்கீதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த மைண்ட் ஆஃப் தோஸ் ஹூ ஆர் டூ அட்டாச் டு த சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் அண்ட் மெட்டீரியல் ஆப்புலன்சஸ், அவங்களால என்ன பண்ண முடியாது, டிவோஷனல் சர்வீஸ்ல ஸ்திரமா அவங்களால தன்னை ஈடுபடுத்திக்க முடியாது அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். ரெண்டுமே அட் டைம்ல நடக்காது. சரிங்களா? இந்த ஜட உலகத்திலயும் ஆசை, பகவான் மேலேயும் ஆசைன்றது அது வந்து ஒரு மாதிரி எப்படின்னா நம்மளால ஸ்டேபிளா நிக்க முடியாது. சரிங்களா? அதுதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன பாக்குறோம் இங்க, அதனால போக ஐஸ்வர்யா அப்படின்றது என்ன, போகா மீன்ஸ் சென்ஸ் கிராட்டிபிகேஷன் அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். who are overly attached to opulence and sense gratification cannot understand spiritual life அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். at the present moment people are மந்தாஸ், வெரி ஸ்லோ அப்படின்னு நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா கலியுகத்துல நம்மளுக்கு அந்த வகையில நம்ம வந்து நிறைய என்ன பண்ணோம்னா இந்த ஜட விஷயத்துல தான் நம்மள வந்து ரொம்ப ஈடுபடுத்திப்போம். நம்மளுக்கு இன்டெலிஜென்ஸ் பகவான் மனித பிறவில கொடுத்திருக்காங்க. அது என்ன பண்ணோம்னா இந்த ஜட உலகத்தை இன்னும் நம்ம எப்படி நல்லா சந்தோஷமா வாழலாம், இதையே நம்ம இன்னும் எப்படி நம்ம இன்னும் ஈஸி ஆக்கிக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம். அந்த வகையில தான் இப்ப நம்ம கண்டுபிடிச்ச எல்லாமே இல்லைங்களா, மிஷின் அது இதுன்னு வேலையை சுலபம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம பண்ணதெல்லாம் நமக்கு என்ன ஆயிடுச்சு, நோயை கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. நம்ம ரொம்ப லேசி ஆயிடுச்சு. நம்மளோட சக்தியை நம்ம சக்தி இல்லாதவங்க மாதிரி நம்ம உணர்றோம் இல்லைங்களா. கொஞ்சம் வேலை செய்யறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் சிரமம் தான் இல்லைங்களா. ஆனா அந்த காலத்துல நிறைய வேலைகள் அவங்களே பண்ணாங்க. ஆனா நம்ம கம்ஃபர்ட்னு நம்ம நிறைய கண்டுபிடிச்சு, ஆனா இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், சக்தியே இல்லாத மாதிரி நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம் இல்லைங்களா. அந்த வகையில நம்ம ஆமா, இன்டெலிஜென்ஸ் எவ்வளவு இந்த ஜட சம்பந்தப்பட்ட ஈடுபடுத்தினாலும் அது வந்து நம்மளுக்கு ஒரு சரியான ஒரு மார்க்கம் கிடையாது. அதைதான் நம்ம இங்க தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் வச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து சாஸ்திரத்தை நல்லபடியா தெரிஞ்சுக்கணும், தபஸ்ய வாழ்க்கையில் நம்மள ஈடுபடுத்திக்கணும். சென்ஸ் என்ஜாய்மெண்ட்ஸ் அப்படின்றது நம்மளுக்கு என்னைக்கும் நன்மையை கொடுக்காது. அதை நம்ம ஏற்கனவே நிறைய பார்த்துட்டோம். இன்னைக்கு நம்ம 9வது அத்தியாயம் வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம் இல்லைங்களா. ஏன்னா அது எப்பயுமே நம்ம சந்தோஷம் தேடி போறது நமக்கு துக்கத்திலேயே முடியும். சந்தோஷம் துக்கம் ரெண்டும் கலந்துதான் இருக்குமே தவிர வெறும் சந்தோஷம் மட்டும்ன்றது இந்த ஜட உலகத்துல கிடையவே கிடையாது. அது பகவானோட பக்தியில மட்டும்தான் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா. அப்ப தபசு வாழ்க்கையில நம்மள ஈடுபடுத்திக்கணும் அப்படின்னு தான் தெரிஞ்சுக்கிறோம். அந்த வகையில பிராமணர்கள்லாம் அதுக்குதான் வந்துட்டு பிரம்மச்சாரிஸ்லாம் அதற்காக வந்து ட்ரெயின் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு நம்ம இங்க பாக்குறோம். அவங்களுக்கு எல்லாம் பெண்கள்னாலே அவங்களுக்கு அன்னை மாதிரி அவங்களுக்கு தெரிவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நிறைய எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா, இந்த ஜட உலகத்துல கஷ்டங்களை அனுபவிக்கும் போதெல்லாம் எனக்கு வந்துட்டு வாழவே பிடிக்கல அப்படின்னு தான் சொல்லுவாங்க இல்லைங்களா. ஆனா அந்த ஒரு இந்த வாழ்க்கை எனக்கு போதும், எனக்கு வேணாம் அப்படின்னு நினைச்சு பக்தி பண்ணாம இருக்கிறதுன்றது அது ஒரு சரியான முடிவு கிடையாது இல்லைங்களா. அதனால நம்மளுக்கு கஷ்டம் தீருமானா கிடையாது இல்லைங்களா. வேணா இந்த சரீரம் நம்ம வந்து விடுவோமே தவிர நம்மளோட பிரச்சனைகள் போகுமா, 3-fold மிசரிஸ் போடுமா, இல்ல பர்த் டெத் ஓல்டேஜ் டிசீஸ் நம்மளை விட்டு போகுமா, அந்த பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு போகுமானா கிடையாது இல்லைங்களா. அப்ப எதற்காக டெத்ன்றது நம்மளுக்கு எண்டு கிடையாது. ஏன்னா டெத்ன்றது இந்த சரீரம் மட்டும்தான் நம்மளை விட்டு பிரியுது இல்லைங்களா. அப்போ நம்மளுக்கு எது வந்து முக்கியம் அப்படின்னா, நம்ம வந்துட்டு பகவானை அடையணும். அதுதான் வந்துட்டு ஒரு உயர்ந்த நிலையை தவிர வெறும் இந்த சரீரத்தை விடுற அந்த ஒரு இறப்புன்றது வந்துட்டு ஒரு முடிவு அப்படின்றது கிடையாது. அதுதான் நிறைய ஸ்ட்ரெஸ்ல உள்ளவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா சூசைட் எல்லாம் பண்ணிப்பாங்க இல்லைங்களா. அது என்னமோ அது வந்து தன்னோட கஷ்டத்துக்குலாம் ஒரு முடிவா நினைச்சு பண்ணிடுவாங்க. ஆனா அது முடிவு கிடையாது இல்லைங்களா. யார் ஒருத்தங்க செல்ஃப் ரியலைசேஷன்ல வந்து பக்தி பண்ணி இந்த பிறப்பிறப்பு சுவிட்ச்ல இருந்து வெளியில வராங்களோ அதுதான் வந்துட்டு பெர்ஃபெக்டான ஒரு எண்டா இருக்கும் ஒரு ஆத்மாவுக்கு அப்படின்றது. அந்த வகையில சனாதன கோஸ்வாமி வந்துட்டு சைத்தன்ய மகாபிரபு கிட்ட கேக்குறாங்க, எப்படியோ அவங்களுக்கு வந்து என்ன கிடைச்சிருச்சான், சைத்தன்ய மகாபிரபுவோட அசோசியேஷன் கிடைச்சிருச்சு அப்படின்றத அவங்க தெரிவிக்கிறாங்க. இங்க ஐ எம் நவ் ஆஸ்கிங் வாட் இஸ் மை ஆக்சுவல் பொசிஷன், நித்தியமான பொசிஷன் என்ன அப்படின்றத கேக்குறாங்க. ஆத்மா இல்லைங்களா. ஆத்மா பகவானுக்கு பக்தி சேவை பண்ணணும். நான் ஏன் வந்து இந்த ஜட உலகத்துல சிரமப்பட்டுட்டு இருக்கேன், இதெல்லாம் நம்ம கேட்கக்கூடிய கேள்விகள் இல்லைங்களா. அதனாலதான் ஆச்சாரியர்கள்லாம் வந்துட்டு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதற்காக கேட்கறாங்க, அவங்களாம் மஞ்சரிஸ். அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு எப்படி அர்ஜுனர் வந்து பியூர் டிவோட்டி அந்த மாதிரி இவங்களும் மஞ்சரிஸ். ஆக்சுவலா இப்பயும் அவங்க நித்திய சேவை பண்ணிட்டு இருக்கிறவங்க. ஆனா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் எதற்காக கேட்கறாங்க, நான் யாரு, நான் என்னோட பொசிஷன் என்ன, நான் ஏன் இங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்றதெல்லாம் கேட்கறாங்க இல்லைங்களா. அப்ப அதெல்லாம் நமக்காக கேட்கப்பட்ட கேள்விகளா இருக்கு. Yes, Mataji. Sometimes when people are a little interested, they take to the path that is not even approved, or they invent something, but nothing need to be invented by this Krishna consciousness. அப்ப நம்ம இந்த கொஸ்டின்ஸ்க்குலாம் நம்ம வந்துட்டு ஒரே ஆன்சர் தான். என்ன அப்படின்னா, கிருஷ்ணா கான்சியஸ்னஸ்ல நம்மளை ஈடுபடுத்திக்கும் போது நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு இருக்கும். அதே மாதிரி நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும், நம்மள வந்து பெர்ஃபெக்ட் ஹாப்பினஸ நம்ம அடைய முடியும் அப்படின்றத நம்ம
தெரிஞ்சுக்கிறோம். ஹரே கிருஷ்ணா. வாஞ்சா கல்பத்ருபஷ்ய கிருபா சிந்து பயவச்ச பதிதானம் பாவனேஷு மனுமனும் அனந்த கொடி வசந்தகிஷி ஸ்ரீல பிரபாத் கி ஜெய். ஹரே கிருஷ்ணா.